வெல்கம் டு இஸ்லாமும் இறை விசுவாசமும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த வீடியோவில் ஆதம் நபியை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஜிப்ரீல் கிட்ட சொன்னான், ஜிப்ரீலே நீங்கள் மன்னகம் சென்று அதோட எல்லா சத்துகளையும் சேர்த்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வாங்க. உடனே ஜிப்ரீல் தங்களோட சிறகை விரித்து பூமிக்கு போகிறாங்க. மண், இந்த பூமிக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டுச்சு. அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வர சொன்னான். மண் சொல்லுச்சு, என்கிட்ட இருந்து ஒரு துகள் கூட எடுக்கக்கூடாது. வேலை என்கிட்ட இருந்து எடுத்த மண் தப்போ தவறோ செஞ்சால் நரகத்திலேருந்து கஷ்டப்படும், அதனால என்கிட்ட இருந்து ஒரு துகள் கூட எடுக்காதீங்க அப்படின்னு மண் ஜிப்ரீல் கிட்ட சொல்லுச்சு. ஜிப்ரீல் மண் மீது இறக்கப்பட்டு மண்ணை எடுக்காம விண்ணகம் திரும்பிட்டாங்க. அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு பின் இஸ்ராஃபீல், மீகாயில், இஸ்ராயிலையும் அனுப்புனான். இஸ்ராஃபீல், மீகாயில் 2 பேரும் ஜிப்ரீல் போலவே மண் மீது இறக்கப்பட்டு விண்ணகம் திரும்பிட்டாங்க. இஸ்ராயில் மட்டும் உன் பேச்ச கேட்க மாட்டேன் மண்ணே, எல்லா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இஸ்ராயில் கிட்ட கேட்டான், மண் மீது உமக்கு மட்டும் இரக்கம் வரவில்லையா? அதற்கு இஸ்ராயில் சொன்னாங்க, உன்னுடைய ஆணையை ஏற்றுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு இஸ்ராயில் சொன்னாங்க. பின் இஸ்ராயிலை அல்லாஹ் மலக்குல் மௌத்தா நியமிச்சான். அல்லாஹ் சாஃபான் மாதம் 10ஆம் நாள் தன்னுடைய ஜலால் ஜமால் கைகளால் மண்ணை குலைத்து ஆதமை செய்தான். பின் ரூஹ் ஊதப்பட்டு ஆதமை சுவனத்தினுள் அழைத்து சென்றான். முதல் மாமனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 அடி உயரமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஆதமிற்கு அனைத்து அறிவையும் கொடுத்தான். வானவர்கள் அனைவரையும் வரவழைத்து ஆதமை சொற்பொழிவு ஆற்றச் சொன்னான். அனைவரும் தலை பணிந்து அதை கேட்டார்கள். இப்லீஸ் தலை பணிய மறுத்தான். அல்லாஹ், நீ பணியாமல் இருந்த காரணம் என்ன என்று கேட்டான். அவரினும் மேலானவன் என்று சொன்னான். என்னை நெருப்பால் படைத்தாய் என்று சொன்னான். அவரோ மண்ணால் ஆனவன் என்று கூறினான். அல்லாஹ் இப்லீஸை வெறுத்துவிட்டான். பின் சுவனத்தில் ஆதம் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆதம் தனிமையை உணர்ந்தார்கள். பின் அல்லாஹ் ஆதமின் விலா எலும்பை எடுத்து ஹவ்வாவை படைத்தான். ஆதம், ஹவ்வா இருவரிடமும் அல்லாஹ், சொர்க்கத்தில் உள்ள எல்லா கனியையும் சாப்பிடுங்க, விலக்கப்பட்ட ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட கனியை எப்பவுமே சாப்பிடாதீங்க என அல்லாஹ் கட்டளை இட்டான். ஆதம் ஹவ்வா சந்தோஷத்தை பார்த்து பொறாமை கொண்டான் இப்லீஸ். அதனால் இப்லீஸ் பாம்பிடமும் மயிலிடமும் உதவி கேட்டான். இப்லீஸ் மயில் கிட்ட, என்ன ஆதம் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போனா இஸ்முல் அஹலத்தை கற்று தரதாகவும் ஓதுனா வாழ்நாள் முழுக்க இதோடு இருக்கலான்னு சொன்னான். எனவே பாம்பு தன் பல் இடுக்கில் கைத்தான மறைச்சு வச்சு சூனத்திற்குள் கூட்டிட்டு போயிருச்சு. அதனால மயில் பாம்பை தன் காலில் பிடிச்சிக்கிட்டு ஆதம் இருக்க இடத்துக்கு பறந்து போயிடுச்சு. ஆதம் ஹவ்வா 2 பேர்கிட்டையும் விலக்கப்பட்ட கனியை நீங்கள் சாப்பிட்டா அல்லாஹோட அன்பை பெறலாம் அப்படின்னு சொன்னான். விலக்கப்பட்ட கனியை 2 பேரும் சாப்பிட்டாங்க. அல்லாஹோட முனிவுக்கு ஆளாகினாங்க. அல்லாஹ் கோவத்தோட, மண்ணால் படைக்கப்பட்ட நீங்கள் மண்ணுக்கே திரும்புங்கன்னு சொன்னான். தீவில் உள்ள நூது மலை மீது ஆதமையும் ஜித்தால ஹவ்வாவையும், இப்லீஸ சைஸ்தானிலும், பாம்பை இசபஹானிலும், மயில காபூலிலும் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். ஆதம் சரந்தீவிலிருந்து மக்காவுக்கு சென்று அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டாங்க. காபாலிருந்து அரஃபாத்துக்கு சென்றாங்க. அரஃபாத்தில் ஹவ்வாவை சந்திச்சாங்க. பின் தன் மனைவியோட சரந்தீவுக்கு திரும்பினாங்க. ஆதம் ஹவ்வா இருவருக்கும் ஒரு பெண் ஒரு ஆணாக 2 குழந்தைகள் பிறந்தார்கள். முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு காபில்னும், காபிலோட பிறந்த பெண் குழந்தைக்கு அக்லிமியானும் பேர் சூட்டினாங்க. 2வது பிறந்த 2 குழந்தையில குழந்தைக்கு ஆபில்னும்,
பெண் குழந்தைக்கு லபுத்தான்னு பேர் வச்சாங்க. காபில் விவசாயமும் ஆடு வளர்ப்பும் செஞ்சு வந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, முதலில் பிறந்த ஆண் குழந்தைக்கு இரண்டாவதாக பிறந்து பெண் குழந்தையை திருமணம் பண்ணுங்கணும், இரண்டாவதாக பிறந்த ஆண் குழந்தைய முதலாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான். அக்லிமியா லபுத்தாவை விட அழகாக இருப்பாங்க. காபிலுக்கு லபுத்தாவை பிடிக்கவே இல்லை. தன்னோட பிறந்த அக்லிமியாவை திருமணம் செய்யணும்னு நினச்சாங்க. உடனே ஆதம் இந்த பிரச்சனையை அல்லாஹ் கிட்ட முறையிட்டாங்க. உடனே அல்லாஹ் ஆபில் காபில் 2 பேர்கிட்டையும் உங்ககிட்ட இருக்க சிறந்த பொருளை குர்பான் கொடுக்க அல்லாஹ் சொன்னான். ஆபில் தாங்கிட்ட இருக்க கொளுத்த ஆடை ஒன்றையும் காபில் தாங்கிட்ட இருக்க நல்லாவே இல்லாத பழம் காயையும் கொடுத்தான். வானத்துல இருந்து ஒரு தீப்பிழம்பு ஆபிலோட ஆடை மட்டும் ஏத்துக்கிருச்சு. உடனே ஆதம் அல்லாஹ் சொன்னபடியே திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆபில் மீது கோபம் கொண்ட காபில் ஆபிலை கொண்டுட்டான். உலகில் முதல் கொலை நடந்தது. காபிலின் உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் காபில் யோசித்தான். அப்போது 2 காகம் சண்டையிட்டு ஒரு காகத்தை கொன்றது. மண்ணை தோண்டி இறந்த காகத்தை மற்றொரு காகம் புதைத்தது. இதை பார்த்த காபில் ஆபிலையும் புதைத்தான். அதற்கு சென்று திரும்பிய ஆதம் ஆபிலை காணாமல் தவித்தார்கள். ஆபில் புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்த மண் ஆதமிடம் அனைத்தையும் கூறியது. அல்லாவிடம் ஆதம் முறையிட்டார்கள். அல்லாஹ் வருத்தப்பட வேண்டாம் ஆதம், ஆபிலுக்கு பதிலாக சீத் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் வழங்குவேன் என்று கூறினான். சூத் அலைஹிவஸல்லம் அவர்களே ஆதமிற்கு பிறந்த கடைசி ஒற்றை குழந்தை ஆவார். அவர் ஆபிலின் சாயலிலே இருந்தார். ஒரு 1000 வருடம் முழுமை பெற்றது. ஆதம் இறைவனிடம் செல்ல ஆயத்தம் ஆனார்கள். தன் வழி வந்த நல்லவர்கள் இவரையும் அழைத்து நல்லுரை வழங்கினார்கள். அந்த உரையில், என் செல்வங்களே, நான் ஒரு குற்றம் செய்ததற்காக என்னை சுவனத்தை விட்டு விரட்டினான். ஆனால் இறுதி நபியாய் தோன்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றும் அவர்கள் பல பாவங்கள் செய்தாலும் அவர்களை சுவனத்தில் புக வைப்பான். செய்த குற்றத்திற்காக என்னை அனாதையாக்கினான், ஆனால் அவர்களை அனாதையாக்க மாட்டான். நான் 300 வருடம் அழுத பின்பே மக்காவிற்கு சென்று மன்னிப்பு கேட்ட பின் என்னை மன்னித்தான். ஆனால் அவர்களோ தன் வீட்டிலிருந்தே மன்னிப்பு கேட்பின் மன்னிப்பான். நான் என் குற்றத்திற்காக அரஃபாத் சென்று அழுத பின் மன்னித்தான். அவர்களோ தன் வீட்டிலிருந்தே மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னிப்பான். சீத் அலைஹிவஸல்லம் அவர்களை அழைத்து துவத்தை பற்றி விளக்கினார்கள். இஸ்ராயில் ஆதமிடம் சலாம் கூறி ரூஹை கைப்பற்றினார்கள். எண்ணற்ற வானவர்கள் வந்து சூனத்தின் ஆடையை போர்த்தி அபுல் குபைஸ் மலைக்கு எடுத்து செல்லப்பட்டு தொழுத பின் பாரத்துல் குன்ஸ் குகையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சீத் அலைஹிவஸல்லம் பற்றி பார்க்கலாம். இப்போது கேள்விக்கான நேரம். அல்லாஹ் சீத் அலைஹிவஸல்லமை யாருக்கு பகரமாக கொடுத்தா? ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது திக்ருக்கான நேரம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதிக நன்மை சேர்ப்பானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐகானை தட்டுங்க. வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.